ஈக்விட்டி அப்படின்ற நேம்ல தான் வந்து நம்ம இப்போ கிளாஸே வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஈக்விட்டி அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக்ஸை தான் வந்துட்டு ரெஃபர் பண்ணும். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான விஷயம் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து ட்ரேட், ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றோட ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்பேன் தான். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு லாங் டியூரேஷன், லைக் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மணியை வந்து ஒரே ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஒரு 2-3 ஸ்டாக்லேயோ பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க. பட் ட்ரேடிங்ன்றது அப்படி இருக்காது. ஒரு பர்டிகுலர் பீரியட் தான் அதை ஹோல்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், இப்போ இந்த மந்த் நீங்கள் ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், இல்லை ஒரு 9 மந்த்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை எக்ஸிட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் வந்து வந்துடும். ஸோ அது எல்லாமே ட்ரேடிங்குள்ளே வந்துடும். அண்ட் இதில் போத் இன்ட்ராடே அண்ட் லாங் டேர்ம் ரெண்டுமே இன்க்ளூடட் தான். ஸோ நம்ம பண்ண போகிறது வந்து லாங் டேர்ம். அதில் நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேட். ஓகே, ஸ்விங் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த ஸ்விங் ட்ரேடிங்கோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 9 மந்த்ஸ் டு ஒரு 1.5 இயர்ஸ். ஸோ அவ்வளோக்குள்ளே தான் இருக்கும். ஏன் இது நான் எக்ஸிட் பண்ணுற சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும்னு சொல்கிறேன்னா, நம்ம பண்ண போகிற என்ட்ரிக்கு டார்கெட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ்னு இல்லை, நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், எதை நம்பி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இப்போ ரிலையன்ஸ் இருக்கு, 2955 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்டிபி. இப்போ இங்கிருந்து மேலே போமா கீழே போமான்றது நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்குவோம். இது மேலே போனால் நமக்கு ப்ராஃபிட் வரும், கீழே போயிடுச்சு அப்படின்னா லாஸ் வர ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளோ லாஸை வந்து அக்செப்ட் பண்ணுறோன்றதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ். இப்போ நான் 2800 வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இன்கேஸ் அதுக்கும் கீழே மார்க்கெட் போச்சுன்னா நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ நான் ஒரு 150 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாப் லாஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டாப் லாஸ்லாம் கிடையாது. அது ஒரு நல்ல ஸ்டாக்கு, அது மேலே போனாலும் கீழே போனாலும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன், அது எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சரில் கொடுக்கும் அப்படின்ற ஒரு இதில். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு என்ட்ரி பாயிண்ட், ஒரு டார்கெட், ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து 3 விதமான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வச்சுருப்போம். அதனால இது நான் ஸ்விங் ட்ரேட்னு சொல்கிறேன். இது ஒரு ஷார்ட் டியூரேஷன் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுவோம். இதில் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன அனாலிசிஸ் தேவைப்படும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும்தான் வந்து தேவைப்படும். நான் வந்து எஃப்ஏ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறேன், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இது மட்டும்தான் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா, ஃபண்டமெண்டலாக அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்றத மட்டும் நம்ம செக் பண்ணாலே போதும். அதே வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டுமே வந்து தேவைப்படும். எதனால் அப்படின்னா, அந்த ஃபண்டமெண்டல் வந்து நமக்கு ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டெக்னிக்கல் வந்து நான் இப்போ உங்களுக்கு 3 என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அதை டிசைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன ப்ரைஸில் என்ட்ரு ஆகணும், எங்கே வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணும். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி தான். இதில் ஒரு கம்பெனியோட பேக்ரவுண்ட் செக், நம்ம டைரெக்டாக போயிட்டு ஃபிசிக்கலாக இந்த கம்பெனியை விசிட் பண்ணி பேக்ரவுண்ட் செக் பண்ணுறது அப்படி கிடையாது. நிறையா சைட்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒவ்வொரு கம்பெனியோட என்டையர் டீட்டெயில்ஸ், அவங்களோட பேலன்ஸ் ஷீட் அது கொண்டு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம சில ஃபேக்டர்ஸை எடுத்து கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த ஃபேக்டர்ஸை வச்சு தான் அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையான்றதை நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு வெப்சைட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்ன, மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நான் வந்து ஸ்க்ரீன்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு ஃபில்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். நான் கிரியேட் பண்ண ஃபில்டர் படி எனக்கு வந்து ஒரு 77 ஸ்டாக்ஸ் மட்டும் எனக்கு லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்காக நான் ஒரு query வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு query பற்றின ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கனால ஒரு ஃபில்டர் கண்டிஷன்லாம் நம்ம கொடுத்து ஒரு டேபிள்ல இருந்து டேட்டாவை எப்படி வந்து ஃபில்டர் பண்ணோம்னா query கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து ஒரு கண்டிஷனாக வந்து தரப்போம்.
ஓகே, ஓகே. ம். ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் ப்ரைஸ். ஸோ கரண்ட் ப்ரைஸ் கிரேட்டர் தென் 10 அப்படின்றத தரப்போகிறேன். ஏன் இந்த கிரேட்டர் தென் 10 வச்சிருக்கோம்னா, லெஸ் தென் 10 ஆர் லெஸ் தென் 5 ருபீஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பென்னி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான டிரான்சாக்ஷன்ஸ் தான் நடக்கும் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல. ஸோ அதில் நம்ம என்டர் ஆகுறோம் அப்படின்னா அது வந்து ஹைலி ரிஸ்க். நம்மளோட கேபிட்டல் என்ன ஆகும்னே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் அட்லீஸ்ட் வந்து ப்ரைஸ் ஒரு கிரேட்டர் தென் 10 இருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக கொடுக்க போகிறோம். சாரி, 100 ரன் திஸ் query கொடுக்குறேன். எவ்வளோ ரிசல்ட்ஸ் வருது? நியர்லி 4000 ஸ்டாக்ஸ் வந்து இங்கே ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. ஓகே, அண்ட் இந்த டேபிளில் நீங்கள் என்னென்ன காலம்ஸ் டிஸ்பிளே பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத இங்கே இருக்கக்கூடிய செக் பாக்ஸ் வழியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகும். நமக்கு தேவையானது மட்டும் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கண்டிஷன் என்ன தர போகிறோம்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஓகே, ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ன்றது ஒரு கம்பெனி அவங்க ஷேர்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுறது மூலியமா அங்கே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ல இருந்து எவ்வளோ கேபிட்டல் ஏர்ன் பண்ணுறாங்க எடுக்கிறாங்க. அதை உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதோட ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ரோர்ஸில் இருக்கும். ஓகே, நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். நம்ம எல்லா கண்டிஷனையும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதனால அண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிரேட்டர் தென் 100 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ன்றது இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ரோர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் கிரேட்டர் தென் 100 க்ரோர்ஸ்க்கு மேலே இருக்கிறது வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரன் பண்ணுறேன். ஸோ அவுட் ஆஃப் 4000ல் எனக்கு 2600 அப்படின்றது ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. ஓகேவா? எஸ்டர்டே நான் ஒரு வெப்சைட் சொன்னாங்க அவருக்கு moneycontrol.com. இதில் இப்போ நம்ம நேற்று எம்ஆர்எஃப் பற்றி பார்த்தோம். இந்த எம்ஆர்எஃபோட டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரோ எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸ் ரொம்ப சீப்பராக இருக்குது. ஸோ அதனால இதில் அதிகமான டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு. நியர்லி 56 lakhs பக்கம் வால்யூம் இருக்குது. இப்போ இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ? 2,49,000. அதிகமான ப்ரைஸில் இருந்தால் நல்ல ஸ்டாக்கு, கம்மியான ப்ரைஸில் இருந்தால் ஒஸ்டான ஸ்டாக் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது? அதிகமான டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லணும்னா லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கேஷ் ஃப்ளோ இருக்குல்ல, ஸோ அந்த கேஷ் ஃப்ளோ வந்து எந்த ஸ்டாக்ல அதிகமாக இருக்கோ அதில் தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இதுக்கு 2,49,000 crores வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வச்சு கூட நம்ம வந்து ஸ்டாக்ஸை ஸ்பிளிட் பண்ண முடியும். crores ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் லெஸ் தென் 5,000 crores இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்மால் கேப்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ஒரு வீக்கர் செக்டாருக்குள்ள வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 5K இருந்து 20K இந்த இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கும். 5K இருந்து 20K இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லலாம். கிரேட்டர் தென் 20K இருந்துச்சுன்னா அது வந்து லார்ஜ் கேப். ஜெனரலி எல்லாருமே என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. பிகாஸ் அதுல அதிகமான கேஷ் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் ரெண்டுத்தையுமே பண்ணலாம். அது வந்து மிட் கேப்ல பண்றது மிஸ்டேக் இல்லை. ஸோ எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளோட கண்டிஷன் வந்து கிரேட்டர் தென் 100 crores சொல்லிட்டோம். ஸோ போத் மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் அதுவும் வந்துடும். அண்ட் ஸ்மால் கேப்புமே சேர்ந்து தான் கவர் ஆக போகுது. தேர்ட் கண்டிஷன். இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்னன்னு புரியுதா? எஸ்டர்டே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நமக்கு வந்து ஒரு 500 crores வேணும் அப்படின்னா நான் 10 rupees ஃபேஸ் வேல்யூ வச்சு ஒரு 50 crores ஆர் 5 crores ஷேரை ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அது மூலயமா எனக்கு ஜென்ரேட் ஆகிற கேபிட்டல் தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூன்ற கண்டிஷன். ப்ரைஸ் டு புக் வேல்யூன்றது நமக்கு எப்படி சொல்லலாம்னா லெஸ் தென் 3 அப்படின்னு வச்சு அதுதான் நம்ம ஃபாலோ பண்ற கண்டிஷன். புக் வேல்யூன்றது ஒரு கம்பெனி இப்போ பேங்க்ரப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவோம், விப்ரோவே வாங்குறோம்.
எவ்வளோ ப்ரைஸில் வாங்கியிருப்போம், 477 இப்போ வந்து வாங்குறோம். ஏதோ ஒரு ரீசன் சடனாக வந்து அந்த கம்பெனி வந்து மூடிடுறாங்க, அதனால ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து இந்த கம்பெனி வெளியில போகுது. ஸோ இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்களோட நிலைமையெல்லாம் இப்போ என்ன ஆகும்? ஸோ அவங்களுக்குலாம் யார் பதில் சொல்லுவாங்க, அவங்களோட அமௌண்ட் காசுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கொஷின் வரும் இல்லையா? ஆமா. அதுக்காக தான் மார்க்கெட்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, புக் வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. புக் வேல்யூ பர் ஷேர் இது எவ்வளோ காமிக்குது? 119 காமிக்குது. கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 477. ஸோ இதோட P/B ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. நம்ம கண்டிஷன்ல இது வராது. நான் என்ன கொடுக்குறேன், less than 3 இருக்கணும்னு கொடுக்குறேன். இது 4 இருக்கு. இதுக்கு என்ன மீனிங்னா, இன்கேஸ் இந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் மட்டும்தான் ரீஃபண்ட் ஆர் செட்டில் ஆகும். நீங்க 477 கொடுத்து ஒரு ஷேரை வாங்கியிருப்பீங்க, பட் உங்களுக்கு கிடைக்கிறது 119 தான் கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு P/B ரேஷியோ லோவா இருக்கோ அந்த அளவுக்கு அட்வான்டேஜ். இதுல Pங்கிறது ப்ராஃபிட்டா? நோ, பிரைஸ் டு புக் வேல்யூ இங்கே போட்டிருக்கேன்ல, கரண்ட் பிரைஸ். ஓகே. பிரைஸ்ன்றது டினோட் பண்றது கரண்ட் பிரைஸ். ஸோ பிரைஸ் டு புக் வேல்யூ less than 3 வந்து இருக்கு. இப்போ நமக்கு 2500 கிட்ட ரிசல்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ 1000 ஆயிடுச்சு. இங்க புக் வேல்யூ போட்டிருக்காங்க பாருங்க, எவ்வளவு போட்டிருக்காங்க? 141. இங்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு இருக்கு? 117. இது நீங்க பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? அட்வான்டேஜ். எதனால? ஏன்னா புக் வேல்யூ அதிகமா இருக்கு. ஸோ அதிகமா இருக்கு. யா, சூப்பர். ஸோ நான் பை பண்ற ப்ரைஸை விட புக் வேல்யூ எனக்கு அதிகமா இருக்கு. இன்கேஸ் எனக்கு இந்த கம்பெனியை சடனா மூடினா கூட நான் ப்ராஃபிட்டபிளா இருப்பேன். எனக்கு ஒரு 30 rupees, நியர்லி 25% மேல எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ப்ரைஸ் மூடாம கம்பெனியை மூடினாங்கன்னா கூட அதான். ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ நமக்கு less than 3 இருக்கணும். அதுதான் வந்து அடுத்த கண்டிஷன். ஃபோர்த்தை வந்து பிளட்ஜ்டு பர்சன்டேஜ். இப்போ பிளட்ஜ்டு பர்சன்டேஜ் அப்படின்றது கண்டிஷன் கொடுத்துட்டேன், less than 8 இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை ஸ்டாக் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா 100%யும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸ் வந்துட்டு யார் வச்சிருப்பாங்கன்னா, ஒரிஜினல் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்க தான் வச்சிருப்பாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடியதை தான் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரொமோட்டர்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில பிளட்ஜ் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இவங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரே ஒரு ஸ்ட்ரீமை மட்டும் பேஸ் பண்ணி இவங்க கம்பெனியை ரன் பண்ணவே முடியாது. இப்போ நான் சேல்ஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா அதுவும் கஷ்டம். சேல் ஆகலைன்னா எனக்கு அடுத்து நான் ப்ராடக்ட் டெவலப்பே பண்ண முடியாது. இல்லை ஈக்விட்டி மூலியமா, அதாவது ஷேர் மார்க்கெட்ல ஷேரை ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து வர காசை வச்சு தான் நான் ரன் பண்ணுவேன்னா அதுவும் கஷ்டம். ஸோ எப்படி இருந்தாலும் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்காம எந்த கம்பெனியுமே இருக்காது, கடன் வாங்குவாங்க. இந்த எதை வச்சு கடன் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ரொமோட்டர்ஸோட ஒரிஜினல் ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கடனா அதை அடகு வச்சு அது மூலியமா கடன் வாங்குவாங்க. அப்படி வாங்குற அந்த வேல்யூ இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு கம்மியா, எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த அளவு அது நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு ஒரு 20% வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா கடன் மூலியமா மட்டும்தான் அதிகமான பணத்தை ஜென்ரேட் பண்றாங்கன்னு எனக்கு இது இண்டிகேட் பண்ணும். less than 8னா ஓகே, கம்மியான பர்சன்டேஜ் தான் அவங்க கடன் வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்னு ஒன்று வருது, அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு நம்ம இது மூலியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன்லாம் எதை சுத்தி வரும்னு நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க கடனாளியா இருக்காங்களா இல்லை ப்ராஃபிட்டபிளா இருக்காங்களா, இந்த ரெண்டே விஷயத்த தான் நம்ம வந்து வேற வேற ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்ப்போம். அதுல ஒரு மல்டிபிள் சினாரியோஸை செக் பண்றோம். அந்த ரெண்டும் அவங்க பெட்டரா இருக்காங்க, கடன் கம்மியா வச்சிருக்கிறாங்க, அதிகமான ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களால என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் மேலே வந்துட முடியும். அதுதான் நமக்கு தேவை. அதை வச்சுதான் நம்ம அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையான்ட்டு கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு தான் ஒவ்வொரு கண்டிஷனா போட்டுட்டு இருக்கோம். இதுல less than 8னா அப்போ அதுக்கு மீனிங் என்ன? இப்போ 8% வந்து அவங்க அதை வச்சு அவங்க கடன் வாங்கியிருக்காங்களா? எப்படி இது? அது எப்படின்னா, இப்போ எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க கடன் வாங்கியிருக்காங்க அண்ட் டிவைடட் பை அவங்க பே பண்ற இன்ட்ரெஸ்டோட ரேட். ஸோ அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து less than 8 இருக்கும். புரியுதா? இல்ல. ஓகே. இந்த எப்படி சொல்றதுன்னா, இன்னும் சிம்பிளா சொல்றேன். இது வந்து
எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்கல்ல, ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் தேவை. அந்த அமௌண்ட் வந்து 100% அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அதுல ஓகே. இவங்க கடன் மூலியமா ஜென்ரேட் பண்ற பர்சன்டேஜ் வந்து 8%க்கும் கம்மியா இருக்கும். ஓகே, ஓகே. ம். So அதுதான். ஓகேவா? ம். So அதுதான் இந்த ம். பிளட்ஜ்டு பர்சன்டேஜ்ன்றது லெஸ் தென் 8 இருக்கணும். ம். ஓகே. Okay? இப்போ ஒரு 1 lakh தேவைன்னா 8,000 தான் வந்து இவங்க பிளட்ஜ் பண்ணி அமௌண்ட் வந்து வாங்கியிருக்கணும். ஓகே. அதுதான். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிரேட்டர் தென் சேல்ஸ் லாஸ்ட் இயர் அப்படின்றது. தௌசண்ட்ல இருந்து 400 மாறிடுச்சு. இந்த கண்டிஷன் எதுக்காகனா, டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்றது அவங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கோ இல்லை கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் பே பண்ணுறதுக்கு இது எல்லாமே சேர்த்து அவங்க ஒரு அமௌண்ட் வந்து டோட்டலாக இந்த கம்பெனி மேலே யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அந்த அமௌண்ட் வந்து எப்பயுமே அவங்க சேல்ஸை விட பெட்டராக இருக்கணும் அப்படின்றது ஏன் சொல்கிறோன்னா, சேல்ஸை மட்டும் நம்பி இவங்க இல்லைன்றத நம்ம இந்த ஃபில்டர் கண்டிஷன் வந்து நமக்கு சொல்லிடும். இப்போ நான் இந்த கண்டிஷன் போட்டதுமே எனக்கு மோர் தென் 500 கம்பெனிஸ் மேலே காண போயிடுச்சு. 1000ல இருந்து 402 மாறிடுச்சு. அது ஏன் அப்படின்னா அந்த கம்பெனி எல்லாமே அவங்க சேல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சேல் நடந்தாதான் அவங்களுக்கு அடுத்து அதை திரும்ப ரீயூஸ் பண்ண முடியும்ன்ற நிலைமையில இருக்காங்க. அப்படி இல்லாத கம்பெனி தான் எனக்கு வேணும்ட்டு நான் இந்த கண்டிஷன் வந்து கொடுக்குறேன். அதுக்கு என்னன்னா அதர் சோர்ஸ் மூலியமாவும் அவங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கணும் இல்லைங்களா. அதை அவங்க திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்றதுதான். சேல்ஸை விட அவங்களோட எம்ப்ளாயிங் இந்த கேபிட்டல் வந்து அதிகமா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெப்டார் டேஸ் லெஸ் தென் 120. டெப்டார் டேஸ்ன்னு எதை சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனி கடன் வாங்குனதை பத்தி சொல்லலை. இவங்க கடன் கொடுத்துருப்பாங்க. கிளைண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஒரு கம்பெனியோட கிளைண்ட் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே இமீடியட்டா செட்டில் பண்ணி ப்ராடக்டை வாங்கியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. செட்டில்மெண்ட்டுக்கு சம் டைம் வந்து எடுத்துப்பாங்க. அந்த டியூரேஷன் தான் இந்த டெப்டார் டேஸ்ன்றது. ஓகே, நம்ம ப்ராடக்டை வாங்குறவங்க நமக்கு எவ்வளோ நாளுக்குள்ள அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கண்டிஷனா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். 120 டேஸ்க்குள்ள அவங்க அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கணும். இப்போ அவுட் ஆஃப் 400ல நமக்கு எவ்வளோ வருதுன்னு இதுல ஒரு 60 கம்பெனிஸ் வந்து போயிடுச்சு. தட் மீன்ஸ் அந்த கம்பெனிலாம் கடன் கொடுத்தாங்க அப்படின்னா மோர் தென் 120 டேஸ்க்கு மேல ஆகுது அவங்களோட செட்டில்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. greater than less than or greater than 3. எபிட்னு ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. ஓகே, ஸோ இந்த எபிட்ன்றது எது கேட்டனா இல்லை இபிஐடி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்றது தான். அவங்க ஒரு அமௌண்ட் வந்து கடன் வாங்கினதுக்காகவோ இல்லை டியூட்டி டாக்ஸஸ் எல்லாம் பே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் போக அவங்க கிட்ட இருக்கிற ஏர்னிங்ஸ்க்கும் அவங்க பே பண்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உண்டான ரேஷியோ தான் இது. ஓகே, அந்த ரேஷியோ எப்பயுமே எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தென் 3ன்றது நம்ம அட்லீஸ்ட் அவங்க இன்ட்ரெஸ்ட்டை விட 3 மடங்கு அதிகமா இருக்கணும் ஏர்னிங்ஸ் அப்படின்றது தான். அப்போதான் அவங்க க்ரோத் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏர்னிங்ஸ் வந்து ஒரு 10 lakhs தான் இருக்கு, அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்றதும் ஒரு 10 lakhs இருக்கு அப்படின்னா ஸோ இதோட ரிசல்ட் நமக்கு இப்போ 1 தான் கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் போரான ரேஷியோ, வர்றதுக்கும் போறதுக்குமே கரெக்டா இருக்கும். இப்போ அவங்களால க்ரோ ஆகவே முடியாது. அதனால தான் நம்ம கிரேட்டர் தென் 3ன்னு வைக்கும்போது ஒரு 30 lakhs வருது அப்படின்னா, ஒரு 35 lakhs வருதுன்னா இவங்க 10 lakhs இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு 3.5 ரேஷியோ பெட்டரா இருக்கும். அதனால தான் நம்ம கிரேட்டர் தென் 3 1:3க்கு மேல இருக்கணும். அதுதான் நம்மளோட கண்டிஷன். ஓகே, இதை நான் ரன் பண்றேன். 340ல இருந்து 168 ஆயிருச்சு.
நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி. டெப்ட் டு ஈக்விட்டி லெஸ் தென் 1 இருக்கணும் அப்படின்றது நம்மளோட கண்டிஷன். இது எதுக்காகனா அவங்களுக்கு கடன் இருக்கும், ஒரு கம்பெனிக்கு கடன் ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் ஈக்விட்டின்றது அவங்க ஷேர் மூலியமா அவங்க ஜென்ரேட் பண்ற ஒரு லம்சம் அமௌண்ட். ஓகேங்களா? அந்த அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கணும், டெப்ட் வந்து கம்மியா இருக்கணும். அதுதான் இந்த கண்டிஷனோட மீனிங். ஓகே, டெப்ட் கம்மியா இருக்கணும், அவங்க ஜென்ரேட் பண்ற ஈக்விட்டி மூலியமா ஜென்ரேட் பண்ற அந்த ஃபண்ட் வந்துட்டு அதிகமா இருக்கணும் அப்படின்றது தான். இது கம்மி, அதான் நான் திரும்ப சொல்றேன்ல, டெப்ட் கம்மியா இருக்கணும், ப்ராஃபிட் அதிகமா இருக்கணும் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அதுதான் நம்ம ஒவ்வொரு இதா வச்சு செக் பண்ணிட்டு இருக்கோம். ஈக்விட்டியை வச்சு அவங்க எவ்வளவு கடன் வாங்கியிருப்பாங்க, என்கிட்ட இவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு, நான் இவ்வளோ ஷேரை ரிலீஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அது மூலியமா எனக்கு இவ்வளோ கேபிட்டல் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கூட கடன் வாங்கலாம். அது ஒரு ப்ரூஃப் மாதிரி தான், லைவ் ப்ரூஃப் மாதிரி தான். ஸோ அதை வச்சு கூட டெப்ட் வாங்கலாம். ஸோ அந்த எவ்வளோ வாங்குறாங்க அண்ட் அவங்க சொன்ன மாதிரி எவ்வளோ ஜென்ரேட் பண்றாங்க, அந்த கடனை ரிட்டர்ன் பண்ற அளவுக்கு தான் ஜென்ரேட் பண்றாங்களா, அதுதான் இந்த கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து பிஇஜி ரேஷியோ லெஸ் தென் 1 அப்படின்றது. இப்போ பிஇஜி ரேஷியோன்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் பிஇன்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். ப்ரைஸ் பர் ஷேர் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பர் ஷேர், அதுதான் வந்து பிஇஜி ரேஷியோ. சாரி, பிஇ ரேஷியோ. எப்பயுமே பிஇ ரேஷியோன்றது நமக்கு வந்து பெட்டரா இருக்கணும், ஹையா இருக்கணும். ஓகே, ஹையா இருக்கணும் மீன்ஸ் அவங்க ப்ரைஸை விட ஏர்னிங்ஸ் வந்துட்டு பெட்டர் ஆகிட்டே போச்சு அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம நல்ல பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். பட் பிஇஜின்றது அந்த பிஇ ரேஷியோ க்ரோ ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 2 ஸ்டாக் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டாக் இப்போ 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோம், இன்னொரு ஸ்டாக் வந்து ஒரு 500 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 100 rupees இருக்கிற ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு 20 rupees ஏர்ன் பண்ணி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங், ப்ரைஸ் பர் ஷேர், ஏர்னிங்ஸ் பர் ஷேர், P/E. ஓகே, இதான் ரேஷியோ. எவ்வளோ கிடைக்கும் ஆன்சர்? 5. இன்னொரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 500 rupees இருக்கு, அது உங்களுக்கு வந்து ஒரு 20 rupees, இதுவும் 20 rupees ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா, ஸோ இதோட P/E ரேஷியோ எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு, 25. சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது யார் இங்க பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம்? சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா இல்ல கன்ஃபியூஸ்டா இருக்கா? இல்ல, இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ங்கிறது எனக்கு புரியல. அது கம்பெனி சைடா இல்ல அப்படின்னா என்னன்னு சரியா புரியல. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னா, சரி, நீங்க வந்து ஒரு ஷேரை வாங்குறீங்க, அதை விற்கிறீங்க, ரெண்டே வேலை தான் பண்ண போறோம். அதை வாங்கி விற்கும் போது அதுல உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும். ஓகேங்களா? 100 ரூபாய்க்கு வாங்கி நீங்க 120 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா, அந்த ஒரு ஷேர் உங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு? ஓகே, 20 rupees. ஸோ அதுதான் வந்து ஏர்னிங் பர் ஷேர். ஓகே, இங்க வந்து உங்களுக்கு 500 rupeesக்கு நீங்க வாங்குறீங்க, அதுவும் 20 rupees தான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னா, அது பெட்டர் பெர்ஃபார்மிங்கா இல்ல புவர் பெர்ஃபார்மிங்கா அப்படின்னு கேக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுல P/E ரேஷியோ அப்படின்றது இதுக்கு 5. தட் மீன்ஸ் வந்து 5. ஓகே, 5 அப்படின்றது நான் ஜஸ்ட் வேல்யூவா சொல்லியிருக்கேன். இப்போ பர்சன்டேஜா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பர்சன்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டா எவ்வளவு சொல்லுவோம்? 20%. அதே வந்து இத நம்ம பர்சன்டேஜா எடுக்கிறோம் அப்படின்னா 4% தான் வரும்.
அப்ராக்சிமேட்டா எனக்கு எக்ஸாக்டா நம்பர் தெரியல, பட் ரொம்ப கம்மியான ஏன்னா 500ல 20ன்றது ரொம்ப கம்மியான நம்பர் இல்ல. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் இதுதான் பெட்டரா. வேல்யூ நம்ம இதை டிவைட் பண்ணும்போது வேல்யூ இது கம்மியா இருக்கும், இது அதிகமா இருக்கும். பட் பர்சன்டேஜ்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து அதிகமான பர்சன்டேஜ் நமக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டாக் தான் வந்து பெட்டர். ஸோ பிபைஇ ரேஷியோன்றது இந்த 100 ருபீஸ் ஒர்த் உள்ள ஸ்டாக்குக்கு தான் வந்து பெட்டரா இருக்கு. இல்லையா? அதாவது ப்ரைஸை விட ஏர்னிங் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல ஹையா இருக்கு அப்படின்னா அது நல்ல ஸ்டாக். ஓகே, புரியுதா? இது வந்து டைம் ஃபேக்டர்லாம் வராது அப்படிதானே? இது வந்து டைம் ஃபேக்டர் இல்ல. நான் அதுக்கு தான் 2 ஷேர் ஸ்டாக் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையுமே நம்ம சேம் டைம் பீரியட் நம்ம வச்சுக்கிறோம். அதாவது எப்படி ஒரு குவார்டரா இல்ல 1 இந்த இயரா? பிஜி பத்தி பேசும்போது நம்ம வந்து டைம் கன்சிடர் பண்ணலாம். அது எப்படி கன்சிடர் பண்ணுவோம்னா லாஸ்ட் டைம் ஐ மீன் ஒரு டியூரேஷன் எடுத்துக்கிறோம், ஒரு 3 இயர்ஸ் இல்ல 5 இயர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பிபைஇ ரேஷியோ எப்படி இருக்கு. இப்போ கரண்டா வந்து பிபைஇ ரேஷியோ உங்களுக்கு வந்து ஒரு 20% ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்குது. அப்போ இது வந்து பெட்டர் பர்ஃபார்மிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயர் இவங்க 30% கொடுத்துருக்கலாம், அதுக்கு முன்னாடி 40% கொடுத்துருக்கலாம். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பிபிஐ ரேஷியோ க்ரோ ஆயிருக்கா ஃபால் ஆயிருக்கா? இது 2 இயர்ஸ் பேக், இது லாஸ்ட் இயர், இது கரெக்ட். நம்ம வெறும் பிஇ ரேஷியோ மட்டும் பார்த்தோம்னா அந்த இயர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தான் நமக்கு தெரியும். பிஜி ரேஷியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர்லலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, க்ரோ ஆயிட்டே இருக்காங்களா இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ பிஜி வந்து கன்சாலிடேட்டட் லைக் ஓவர் தி கோர்ஸ் ஆஃப் அந்த எஸ், அது ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்குள்ள அவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டே போறாங்க அப்படின்றது தான் அந்த பிஇஜி ரேஷியோ நமக்கு சொல்றது. க்ரோ ஆயிருக்காங்களா இல்லையா, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் growth, அதான் பிஇஜி. அது நமக்கு 1க்குள்ள இருக்கணும். எந்த ஒரு கண்டிஷன் நமக்கு லெஸ் தென் 1 இருந்தாலும் அங்க வந்து டினாமினேட்டர் நமக்கு வந்து பெட்டரா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஏர்னிங்ஸ் நமக்கு எப்பயுமே பெட்டரா இருக்கும். ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ஏர்னிங் நமக்கு எப்பயுமே பெட்டரா இருக்கும். அதனால தான் லெஸ் தென் 1 அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கேன். ஓகே, லாஸ்டா வந்து குயிக் ரேஷியோ. குயிக் ரேஷியோமே நமக்கு வந்து கிரேட்டர் தென் 1. குயிக் ரேஷியோன்றது என்னன்னா உங்களுக்கு சில அசட்ஸ் இருக்கும். ஒரு கம்பெனிக்கு அவங்க கம்பெனி ரன் பண்றாங்க அப்படின்னா அதை தவிர்த்து சில அசட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ நான் புக் வேல்யூ சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த புக் வேல்யூ வந்து எப்படி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியே வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஒரு பெரிய லாஸ்ல இருப்பாங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு எப்படி இந்த அமௌண்ட் அவங்களால செட்டில் பண்ண முடியும்னா அவங்களோட அசட்ஸை வச்சு தான் செட்டில் பண்ணுவாங்க. அதுக்கு நமக்கு இந்த குயிக் ரேஷியோன்ற கண்டிஷனும் தேவை. அவங்களோட அசட்ஸ் அண்ட் இது நார்மலா சொல்லுவாங்கன்னா அசட் இருக்கும், அசட்ல இன்வென்ட்ரியை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ரெடியூஸ் பண்ணிட்டு அவங்களோட லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கோ அதை அவங்க செட்டில் பண்றாங்க அப்படின்னா ஸ்டில் அவங்களோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அவங்க நல்ல கம்பெனி. அப்படி இன்வென்ட்ரியில என்னென்னலாம் இருக்கும், ஒரு கம்பெனியோட இன்வென்ட்ரியில என்னெல்லாம் வச்சிருப்பாங்க? அவங்க வாங்குற அந்த ப்ராடக்ட்ஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அது அந்த ஃபீல்டோட நேச்சர் பொறுத்து என்னென்ன ஐட்டம்ஸ்ன்றது. பட் காமனா நம்ம இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு காஸ்ட் கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற அசட்ல நம்ம இன்வென்ட்ரியா அசட்டா வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. அது வந்து சேல் ஆக போற ஒரு ப்ராப்பர்ட்டி. எனிவேஸ் ப்ராடக்ட் வழியா அது சேல் ஆயிடும். ஸோ அதனால அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு மிச்சம் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அசட்டா இருக்கோ அதை அவங்க லைபிலிட்டிஸ் அவங்களுக்கு ஒரு ஆனுவலி இல்லைன்னா சம் சர்டன் பீரியட்குள்ள அவங்க செட்டில்மெண்ட் பண்ற சுச்சுவேஷன்லாம் இருக்கும். பீரியாடிக்கலா செட்டில் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ற டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிரேட்டர் தென் 1 கிடைக்கும் போது இவங்களோட அசட் வேல்யூ அவங்க செட்டில் பண்றதை விட அதிகமா இருந்தா மட்டும்தான் கிரேட்டர் தென் 1 நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த குயிக் ரேஷியோ அப்படின்றதோட ரேஷியோ.
இப்ப இந்த ஃபேக்டர் வந்து இப்ப குயிக் ரேஷியோ லாஸ்ட் இயர்ன்னு சொல்லுது. இப்ப ம். பிஜி வந்து கன்சாலிடேட்ஸ் இந்த ஒவ்வொரு ஃபேக்டருமே வந்து எப்படி லாஸ்ட் இயர் மட்டுமா? இல்ல என்ன டைம் ஃப்ரேம் கன்சிடர் பண்ணுது இந்த எல்லா ஃபேக்டர்ஸும்? இது எல்லாமே வந்து ரீசெண்டா உள்ளதுதான் எடுக்கும். இப்ப நான் இந்த பிஇஜி ரேஷியோ மட்டும்தான் நான் உங்களுக்கு அந்த ஒரு சர்டைன் டியூரேஷன் வந்து சொன்னேன். மத்த ம். எல்லாமே இப்ப இது கூட பாருங்க, சேல்ஸ் லாஸ்ட் இயர் தான் எடுத்திருக்கேன். கரண்டா ம். இருக்கிறத தான் இது எடுக்கும். ம். அதான் அப்ப இதுக்கெல்லாம் வந்து வேரியிங் டைம் ஃப்ரேம்ஸ் தான் இல்ல. இப்ப லாஸ்ட் இயர் இல்லாட்டி இப்ப லாஸ்ட் இயர்க்கு முன்னாடிலேருந்து அந்த மாரி ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் ஒரு வேரியிங் டைம் ஃப்ரேம் இருக்கு. ஸோ அது ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் குடுக்குமா? லைக் இது ஏன் டிஃபரெண்ட் நான் வந்து டிஃபரெண்ட் ரீசெண்ட் டைம்ல உள்ளது எடுத்துக்கிறோம்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம வந்து லாங் டியூரேஷன் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது வந்து ஸ்விங் ட்ரேட் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. ஆமா. இது நம்ம எவ்வளவு டியூரேஷன் ஹோல்ட் பண்ண போறோம்? மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸோ இல்ல 9 மந்த்ஸோ அப் டு ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ள நம்ம எல்லாமே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ம். எனக்கு கரண்ட் ரிசல்ட் எனக்கு போதும். இதே நான் வந்து ம். சேல்ஸ் லாஸ்ட் இயர் மட்டும் இங்க ஆப்ஷன் கிடையாது, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இல்லை லாஸ்ட் growth இருக்கு, இல்ல 7 இயர்ஸ் 10 இயர்ஸ். ஸோ இதான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாக்குறேன்னா ரொம்ப லாங் டியூரேஷனை வச்சு நான் வந்து செக் பண்ணிப்பேன். எனக்கு ம். மெயின் யூசேஜ் வந்து நான் ஸ்விங் பக்கம் போறேன் அப்படின்னா எனக்கு ரீசெண்டா உள்ள டேட்டா போதும். இவ்வளோ இந்த கண்டிஷன்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ ஸ்விங்குக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். இதை வச்சு ம். நமக்கு வந்து ஒரு 77 ஸ்டாக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. மோர் தென் 6,000 ஸ்டாக்ஸ் கிட்ட மார்க்கெட்ல இருக்கு. அதுல நமக்கு வந்து ஒரு 77 ஸ்டாக்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா 4000 ம். ஸ்டாக் அனலைஸ் பண்றதுன்றது கஷ்டம். அதுல எனக்கு தேவையில்லாததெல்லாம் நான் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு ஒரு 77 மட்டும் வச்சிருக்கேன். இந்த 77மே நம்ம ஃபுல்லா ட்ரேடுக்கு யூஸ் பண்ண போறது இல்லை. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டாக்கா ஓபன் பண்ணி நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் எங்க பண்ணுவோம் அப்படின்னா பிரைஸ் சார்ட்ல வந்து பண்ண போறோம். ஃபில்டர் நீங்க இப்ப கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த ம். இந்த லிஸ்ட்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்டாக் வெளில போனாலோ இல்ல உள்ள வந்தாலோ உங்களுக்கு மெயில்ல நோட்டிபிகேஷன் வரும். ஓகே. ம். டைம் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஸ்டாக் உள்ள வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்துடும். நீங்க டைரக்டா போயிட்டு அந்த ஸ்டாக் இந்த ட்ரேடிங் வியூல ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அனாலிசிஸ்க்கு இந்த tradingview.com இதுதான் யூஸ் பண்ண போறோம். இதுவுமே நீங்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நமக்கு தேவை பேசிக் பிளானே போதும். அதனால நீங்க எதுவும் இதுல பேமெண்ட் பண்ற மாதிரி சப்போஸ் எதுனா ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம ம். ஃப்ரீயா யூஸ் பண்றது மட்டுமே நமக்கு போதும். இது நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா ஆல்ரெடி இந்த வெப்சைட்டை? இல்ல ட்ரேடிங் யூஸ் பண்றேன். ஓகே மேம். ஜெரோதால இருக்கிற சார்ட் ஏதோ சும்மா பார்த்துருக்கீங்க. ஆமா. ஓகே 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 மேம். நம்ம நாளைக்கு வந்து இந்த ஃபில்டர் ஆன ஸ்டாக்ல இருந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்து எப்படி அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்றத நாளையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.